நாங்கள் நினைத்தால், நாங்கள் ஆரம்பித்தால் தென் தமிழகத்திலே கலவரம் உருவாகிவிடும், கலவரத்தை உண்டாக்கிவிடும் என்று. நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் கலவரம் சொல்லிவிட்டு மட்டும் இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் கூட ஒரு தேதி அறிவிங்க. நல்லிணக்கமா வா, உன்னோட கை கொடுப்பதற்கு, உன்னை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்வதற்கு, உன்னோடு சரிசமமாக வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சண்டை செய்துதான் இந்த மண்ணிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் தயாராக இருக்கின்றோம். சண்டை செய்வதற்கான களத்தையும் இடத்தையும் நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஏதோ மயக்கி கிடக்கு அப்படின்னு பேசுற பரம்பரை எல்லா விஷயத்திற்கும் சமப்படுத்திவிட்டு சமம் செய்துவிட்டு தான் இந்த இடத்துல இருக்கிறோம். யாருன்னா ஒண்ணுலாம் இல்லை. நீ கூலிக்கு கஞ்சா விற்கிறவன் கூலிக்கு தேவேந்திர சமூகத்தை பேசுற தலைவர்களுடைய வரலாறுன்னு சொன்னா நாய் போயிரு நாய்களா. ஒருத்தன் கஞ்சா விற்கிறவன், ஒருத்தன் முன்னாடி மேல விவசாயம் பேசுறது, ஒருத்தவன் போர் பிண்டி, ஒருத்தவன் ஆட்டோக்களை வாங்குறவன், இவங்கெல்லாம் தலைவரா? நம்ம கூடியிருக்கின்றது எந்த ஒரு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இல்லை. 1998 நமக்கு எதிராக உறக்கமிட்டு வந்தவன், முரசடைந்து வந்தவன் எல்லாம் குண்டை காணும், குனியை காணும், தலையை காணும், முண்டத்தை காணும், கையை காணும், காலை காணும் என்று ஓடியது மட்டும்தான் வரலாறு. இந்த வரலாற்றை மீண்டும் நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் பெருவாரியான கூலிப்படை துறைகளுடைய மைய புள்ளியா யார் இருக்கிறா இயங்குறான்னு பார்த்தா ஆப்பநாடு மரவர் சங்கமும் அந்த சங்கத்துடைய நிர்வாகிகளும் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தையும் மரவர் சங்க நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம். சாந்திய மரபில் வந்தவர்கள் அனைத்து சமூகங்களையும் அரவணைத்து செல்வதுதான் வேந்தன் மரபுடைய அடையாளம், வேந்தன் மரபுடைய மரபு பண்பு. நாங்கள் யாரையும் புறக்கணிக்கவில்லை. நீங்கள் ஒரு போலியான ஒரு மாயத்தை போலியான ஒரு பிம்பத்தை இந்த மண்ணிலை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் என்றால் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் இருக்க வேண்டும். சிவகங்கை மாவட்டம் என்றால் அவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். மதுரை என்றால் இவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு தவறான பிம்பத்தை பொதுவெளியிலும் அரசியல் தலையிலும் இவர்கள் மையப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த பிம்பத்தை தேவேந்திர வேளாளர் மக்களும் சமூக தலைமைகளும் உடைப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஃபர்ஸ்ட் கொலை பண்ணா, அதுக்கடுத்து கொள்ளையடிச்சா, மறுபடிக்கு கொலை பண்ணவனுக்கு ஒன்று சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில தேவேந்திர மகாசபை தலைவர் சகோதரர் ராமர் பாண்டியன் படுகொலை செய்யப்படுகின்றார். படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் வீரன் சுந்தரலிங்க நகருக்கு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்கின்றது. வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் போட்ட பஸ் என் ஊருக்குள்ள வந்தா பஸ்ஸை தீ வச்சு எரிக்க இமானுவேல் சேர்ந்தவர் ஐயாருக்கு மணிமண்டபம் கட்டு அரசு விழா நடத்தினா அரசு விழா நடத்தக்கூடாது, மணிமண்டபம் கட்டக்கூடாதுன்னு தஞ்சாவூர்ல இருக்கிறவரோ, திருவாரூர்ல இருக்கிறவரோ, நாகப்பட்டினத்தில் இருக்கிறவரோ, கோயில்பட்டியில் இருக்கிறவரோ வளர்க்கப்பட்டவரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அருகாமையில் இருக்கின்ற முதுகுளத்துறை மையமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆப்பநாடு மரவர் சங்கத்துடைய அந்த சங்கத்துடைய யாரோ ஒருத்தர் இல்லை, அந்த சங்கத்துடைய செயலாளர், அதிகாரப்பூர்வ செயலாளர், அந்த சங்கத்துடைய பெயரிலேயே ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் இல்லை, ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்கள் சமூக நீதி போராளி இல்லை, அவருக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் கட்டக்கூடாது, அரசு சார்பில் அரசு விழா நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கிறது. சேர்ந்த இளைஞர்களோ தலைவர்களோ அமைப்புகளோ இறந்து போன எந்த ஒரு தலைவர், எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இதனால் வரை நாம் இழிவுபடுத்தி பேசியதில்லை. அது நம்முடைய நோக்கம் இல்லை, நம்முடைய பண்பு அது அல்ல. இந்த மண்ணை ஆண்ட பரம்பரை நாம் அனைவருக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்களாம், அனைவருக்கும் பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர்களால் ஒரு பாரம்பரிய வரலாற்று பெருமைமிக்க சமூகம் தான். அதனால் ஒரு தெருவுலத்தில் இருக்கிற ஒரு எப்படி சொல்றது, தெருவுல கொலைக்கிறவர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டாம் என்று கடந்து சென்று கொண்டிருந்தோம். அந்த கடந்து சென்றதை நம்முடைய இயலாமையாக, நம்முடைய கோழைத்தனமாக அவர்கள் எண்ணிவிட்டார்கள். இந்த புரிதலுக்கு இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக, இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களை இழிவாக பேசிய போது அமைதி காத்தார்கள். தேவேந்திர வேளாளர்கள் படுகொலை செய்யப்படும் போது அமைதி காத்தார்கள். தேவேந்திர வேளாளர் மக்களை இமானுவேல் சேகரன் கொண்டாட்டி எங்களுக்கு வப்பாட்டி என்று ஒரு முழக்கமிட்டவனை காலை முறித்திருந்தால், அவன் காலில் காவல்துறை சுட்டிருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு அயோக்கியன் ஐயா இமானுவேல் சேகரனாரையோ, தேவேந்திர வேளாளர் சமூக மக்களையோ, தேவேந்திர வேளாளர் பெண்களையோ பேசியிருப்பார்களா? தென் தமிழகத்திலே சாதிய ரீதியாக குறிப்பாக தேவேந்திர
படுகொலை செய்யப்படுகின்றார்கள். படுகொலை செய்யப்படும் வழக்குகளில் உண்மையான குற்றவாளிகளை தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் கைது செய்வதில்லை. ஏதோ பேருக்கு பேச்சுக்கு யாரோ 4 பேரை வழக்குக்கு அவர்களை சிறைப்படுத்திவிட்டு 2 மாதங்களிலே வெளியிலே அனுப்பிவிடுகின்றார்கள். வேலையில் வந்த பின்பு மீண்டும் அவர்கள் ஏதேனும் ஒரு தேவேந்திர குல வேளாளர்களை படுகொலை செய்கின்றார்கள். படுகொலை செய்து நாங்கள் வீரன், சூரன், அசுரன் என்று அவர்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூலிப்படை கும்பலை மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் ஒரு தலைப்பட்சமாக அமைதி காத்துக் கொண்டிருந்தது.